தேவனுடைய மனிதர்கள் என்பவர்கள் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து ஆறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, பொருளாதார ஆசீர்வாதம், நெருக்கடியிலேருந்து விடுதலை, கட்டுக்கள்லேருந்து விடுதலை, நுகத்தடி முறிக்கப்படுறது. அது மட்டுமல்ல, இந்த சமுதாயங்களுக்கே ஆசீர்வாதத்தை தேவனுடைய மனிதர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்நிலை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்நாளெல்லாம் மனுஷங்களுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் ஜனங்கள் சொல்லுகிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். தேவனோடு உறவாடுகிறார்கள், தேவனோடு நடக்கிறார்கள். அவர்கள் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குகிறார்கள். எப்படி நெருக்கப்பட்டாலும் அவர்கள் ஒடுங்கி போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. தேவ மனிதர்களுக்கு தேவனே பலனாய் இருக்கிறார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவ மனிதர்களுக்கு எத்தனையோ வரங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தைகள் மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவும், நம்முடைய ஆத்துமா நரகத்து தப்பி போவதற்கு கண்டிக்கிற வார்த்தைகளாகவும் இருக்கும். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தேவ மனிதர்கள் உண்மையாய் தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதர்களுக்காக நான் ஜெபிப்போம், அவர்களை தாங்குவோம். கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், அல்லேலூயா.